குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பாட்டாளி மக்கள் கட்சியின் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் மா.க. ஸ்டாலின். பாமகவில் செல்வாக்கு மிகுந்த நபராக பார்க்கப்படும் இவர் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 5ஆம் தேதி பேரூராட்சி அலுவலகத்தில் இருக்கும் தனது அறையில் மா.க. ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். அவரது ஆதரவாளர்களான இளையராஜா, அருண் ஆகியோர் வெளியில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென காரில் வந்த 8 பேர் கொண்ட முகமூடி கும்பல் பேரூராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்தது. அந்த நேரத்தில் உள்ளே இருந்த மா.க. ஸ்டாலினை நோக்கி பெட்ரோல் குண்டுகளை வீசி அவரை அரிவாளால் வெட்ட முயற்சித்தது. இதை பார்த்து அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்த மா.க. ஸ்டாலின் நைஸாக தனது அறையில் உள்ள கழிப்பறைக்குள் பதுங்கி உயிர் தப்பினார். மேலும் அந்த மர்ம கும்பல் அலுவலகத்தில் இருந்த இளையராஜா, அருண் ஆகியோரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த திருவிடைமருதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த இருவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாமக தொண்டர்களும் பொதுமக்களும் உடனடியாக ஸ்பாட்டில் திரண்டனர். மா.க. ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் டயர்களை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 15 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த குற்ற சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள், 4 இருசக்கர வாகனங்கள், 6 பட்டா கத்திகள், 2 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பரிந்துரையின் பேரில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 15 பேரில் முக்கிய குற்றவாளிகளான ஆகாஷ் என்கின்ற ஹரிகரன், மருது பாண்டியன், மகேஷ், திருவிடைமருதூர் ரயில்வே சாலையைச் சேர்ந்த சேரன், பிச்சை கட்டளையைச் சேர்ந்த சஞ்சய், கும்பகோணம் பானாதுரை பகுதியைச் சேர்ந்த விஜய் ஆகிய 6 பேரையும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.